சவுலின் சரீரம். வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். யுத்தத்தில் வெற்றி பெறுவது பெலிஸ்தருக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கிறது. தோற்றுப்போன ராஜாக்களின் தலைகளை எடுத்து தங்களுடைய விக்கிரக கோவில்களில் தொங்க விடுவது பெலிஸ்தரின் பழக்கம். பெலிஸ்தர் சவுலின் தலையை வெட்டி கொண்டு வந்தது பற்றி 1 சாமுவேல் 31:9-10 ஆகிய வசனங்களில் கூறப்படவில்லை. நாளாகமம் புஸ்தகத்தில் அவர்கள் சவுலின் சரீரத்தை கொண்டு வந்தது பற்றியும் கூறப்படவில்லை. சாமுவேல் புஸ்தகமும் நாளாகமம் புஸ்தகமும் ஒரே செய்தியை தனித்தனியாக விளக்குகிறது. அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள் என்று 1 நாளாகமம் 10:10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 சாமுவேல் 31:10 வசனத்தில் சவுலின் ஆயுதங்களை அஸ்தரோத் கோவிலில் தூக்கி வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சவுலின் தலை தாகோனின் கோவிலில் இருக்கிறது. சவுலின் ஆயுதங்கள் அஸ்தரோத் கோவிலிலே இருக்கிறது. சவுலின் தலையும் அவருடைய ஆயுதங்களும் பெலிஸ்தரின் தெய்வங்களுக்கு பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமான யுத்தத்திலே வெற்றி பெறுகிறார்கள். அவர்கள் தோற்றுப்போன இஸ்ரவேலரை வெகுவாய் அவமானப்படுத்துகிறார்கள். சவுலோடு கூட இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் முறிந்து ஓடுகிறார்கள். ஆனாலும் அவருடைய குமாரரும் யுத்தத்திலே செத்துப்போனார்கள். சவுல் செழித்திருந்த காலத்தில் அவர் கர்த்தரை கனம் பண்ணவில்லை. நம்முடைய ஜீவியத்தில் நாம் அனுபவிக்கும் எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை மறந்து கர்த்தரை கனம் பண்ணாமல் ஜீவித்தால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நமக்கு விரோதமாக வரும். சவுல் கர்த்தரை கனம் பண்ணவில்லை. அவருக்கு பெலிஸ்தர் மூலமாக நியாய தீர்ப்பு வந்தது. நாம் கர்த்தரை கனம் பண்ணவில்லை என்றால் நம்முடைய ஜீவியத்திலும் பெலிஸ்தரை போன்ற சத்துருக்கள் நம்மை நியாயம் தீர்ப்பார்கள். சத்துருக்கள் நம்மை கடிந்து கொள்வார்கள். பெலிஸ்தருக்கு முன்பாக இஸ்ரவேலரால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. இஸ்ரவேலர் முறிந்து ஓடுகிறார்கள். பெலிஸ்தர் சவுலின் தலையை எடுத்து தாகோனின் கோவிலிலே தூக்கி வைக்கிறார்கள். தாகோன் ஒரு விக்கிரகம், அதற்கு ஜீவன் இல்லை. யுத்தத்திலே என்ன நடைபெற்றது என்பது தாகோனுக்கு தெரியாது. ஆனாலும் பெலிஸ்தர் தாகோனை மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் சவுலின் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைக்கிறார்கள். பெலிஸ்தருடைய செய்கைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு அவமானமாயிருக்கிறது.